ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ ரேஷன் கடையை பற்றியும் பார்த்திங்கன்னா முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் வந்துருச்சு. எக்ஸாம் எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சுங்க. விற்பனையாளர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துடுச்சுன்னு தான் சொல்லலாம். தாமதப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டுறவுத்துறை தான் முக்கிய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா ஏன் அவங்களால இவ்வளோ தாமதம் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஏன் எப்படி நடந்தது அப்படின்னா, கூட்டுறவுத்துறையில் வேலை செய்கிறவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் பதவி உயர்வு கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக நியமனம் பண்ணிக்குவோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் பதவி உயர்வு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரைமிங்கை பேசுகிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன் இவ்வளோ தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஆள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரேஷன் கடையில் வேலை செய்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 3 கடை டு 4 கடை வரைக்கும் வேலை செய்கிறதுனால பணி சுமை அதிகம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை எல்லாமே மீறி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 8ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவுத்துறையில் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியராக மாற போகிறீங்க அப்படின்ற 100% வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நினைக்கலாம் நவம்பர்லேருந்து இதே தான் வந்துட்டு இருக்குது, பிப்ரவரியில் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்லாம் நினைக்கலாம். பட் பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வரல. பட் இப்போ வந்திருக்குங்க. நமக்கு உதவி மையத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அஃபிஷியலான நியூஸ் தாங்க. 100% இதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து சென்னை, கோவை ப்ளஸ் சேலம், ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது முதன்மையாக ஃபஸ்ட்டு வந்து செயல்படுத்தி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் உங்களுக்கும் வந்து உங்கள் மாவட்டத்துலேயும் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்த உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கடை ஊழியருக்கான பணியை வந்து நியமிக்க போகிறாங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு போக ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே சரிபார்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. எந்த நேரத்தில் வேணாலும் சரிபார்ப்புக்கு அழைக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் மாவட்டத்திலே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் எல்லாமே சரிபார்ப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.